இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது மாடி தோட்டத்தில் மரங்களை வளர்க்குறது ஒரு சவாலா, இல்லைனா நம்மளால் வளர்க்க முடியுமா முடியாதா, வளர்த்தா நல்ல ஈல்டிங் கிடைக்குமா அப்படிங்கிறது நிறைய பேரோட டவுட்டாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து வளர்த்துட்ருக்கோம். நிறைய பேர்த்துக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்து மாடியில் வளர்த்தா வந்து மாடி வந்து டேமேஜ் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா வந்து மைண்டில் வந்து யோசிக்கிறோம். அப்படி ஒரு சவாலில் தான் இப்போ வந்து எந்த அளவுக்கு நல்ல காயை வந்து காய்ச்சிட்ருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமனாக இருக்கட்டும், ஒரு மாதுளையாக இருக்கட்டும், ஒரு கொய்யாவாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சப்போட்டாவாக இருக்கட்டும், நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸை நம்மளால் மாடி தோட்டத்திலே வந்து வளர்த்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு தேவையானதை நல்லா ஆர்கானிக்காக ஈல்டிங் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னா இந்த வீடியோ தான் வந்து சொல்லலாம். ஸோ வந்து மாடி தோட்டத்தில் வெயிட் இல்லாமல் வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காய்ஞ்ச இலைகளையும் கொக்கோபீட்டும் அதிகமான அளவு கலந்து உரங்கள் எல்லாம் வந்து கலக்கும்போது அதோட வெயிட் வந்து இன்னுமே லாஸாக தான் இருக்கும். மண் கலவை வந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் செம்மண் போடுறீங்க அப்படின்னா மற்றதோட ரேஷியோ வந்து அதிகமாகவும் செம்மண்ணோட ரேஷியோ வந்து கம்மியாகவும் வச்சு நீங்கள் வந்து ஒரு பெரிய இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து வளர்க்கும்போது உங்களோட நீங்கள் என்ன பிளான்ஸ் வளர்க்குறீங்களோ, என்ன மரக்கன்று வளர்க்குறீங்களோ அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஈல்டும் உங்களோட மாடியும் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாமல் சூப்பராகவே வளர்க்க முடியும். இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டையும் வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நம்மளோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் வாங்கிக்கலாம். விவசாயம்